ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜனவரி 26 கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். 2024 ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருது யாருக்கு வழங்க உள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, சி, டி. அதாவது பத்ம விபூஷன் விருது அப்படின்றது ஜனவரி 2, 1954 அப்போத்திலிருந்து இந்த ஆண்டிலிருந்து கொடுத்துட்டு வராங்க. இதுக்கான முக்கிய ரீசன், ஒரு துறையில ரொம்ப ரொம்ப தனிச்சிறப்பா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, தனிச்சிறப்பா இருக்கணும் அவங்க அதில் விளங்குறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் பத்ம விபூஷன் விருதை கொடுக்குறாங்க, சிறந்த பணிகளுக்காக. வெங்கைய நாயுடு ஒரு சிறந்த அரசியல்வாதி. இவங்க பிஜேபி சேர்ந்தவங்க. வைஜெயந்தி மாலா பார்த்தீங்களா, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை, அதாவது தமிழினுடைய பழம்பெரும் நடிகை. இவங்க அப்புறமா பாலிவுட்டுக்கு போனாங்க. அடுத்தது பத்மா சுப்பிரமணியம், நாட்டிய கலைஞர். இவங்க ஒரு பரதநாட்டிய கலைஞர். ஸோ இந்த 3 பேருக்கும் இவங்க இந்த துறையில் தனிச்சிறப்பாக செயல்பட்டதுனால ஸோ இவங்களுக்கு பத்ம விபூஷன் விருது. நம்ம நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இப்போ சமீபத்தில் இருந்தார் இல்லைங்களா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன் விருது. பத்ம பூஷன், இந்த பூஷன் விருது எது கொடுப்பாங்கன்னா, அதாவது மிகச்சிறப்புன்னா பத்ம விபூஷன், வெறும் சிறப்பா நடிக்க அந்த துறையில சிறந்தவர்களுக்கு பத்ம பூஷன் விருது கொடுப்பாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருது. அடுத்தது 2024 ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது யாருக்கு வழங்க உள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எல்லாமே ஏ அண்ட் பி அண்ட் சி அண்ட் டி. பாத்திமா பீபின்றவங்க முன்னாள் ஆளுநர், உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுடைய முன்னாள் ஆளுநர். இவங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தாங்க. நடன கலைஞர். இவங்க இறந்துட்டாங்க பாத்திமா பீபி. நடன கலைஞர் பரதப்பன், அதாவது வள்ளி கும்மி அப்படின்ற ஒரு விளையாட்டை ஒரு கலையை இவர் கோவையை சேர்ந்தவர். ஸோ இவர் இது பண்ணுறதுனால இவருக்கு இந்த விருது. நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி, பாலிவுட்டில் இவங்க நடிகர். பார்வதி ரூபான்றவங்க, அதாவது இந்தியாவினுடைய முதல் யானை காப்பாளர், பெண் யானை காப்பாளர் அப்படின்றதுனால இவங்களுக்கு கொடுத்தாங்க. பத்மஸ்ரீ விருது எது கொடுப்பாங்கன்னா, இந்தியாவுடைய அதாவது 4வது உயரிய விருது. பாரத ரத்னா தான் முதல்ல, 2வது பத்மபூஷன், 3வது பத்மபூஷன், 4வது பத்மஸ்ரீ விருது. ஸோ இந்த 4வது உயரிய விருது எதுக்கு கொடுப்பாங்கன்னா, உங்களுக்கே தெரியும், அறிவியல், கலை, விளையாட்டு, அரசியல், இலக்கியம், தொழில், கல்வி, இதில் யார் சிறந்து விளங்குறாங்களோ, அதாவது அந்த 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 சிறந்து விளங்குறவங்களுக்கு கொடுக்குற விருது தான் இந்த பத்மஸ்ரீ விருது. ஓகேங்களா? அடுத்து, இந்த ஆண்டு எத்தனையாவது மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, 18வது மக்களவை தேர்தல் நடைபெற போகுது. அதாவது கிட்டத்தட்ட 96 கோடிக்கும் மேல வாக்காளர்களை கொண்ட இந்தியா. 96 கோடி தானே. இதுல பெண்களே கிட்டத்தட்ட 47 கோடி பேர் இருக்காங்க. பெண்கள் மட்டுமே 47 கோடி. இதுல 18லேருந்து 19 வயசு வரையும் 1.73 கோடி பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கே தெரியும், 1951 தான் மக்களவை தேர்தல் நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். இதுல கிட்டத்தட்ட 45% தான் அப்போ பதிவாச்சு. எலெக்ஷன் நடந்தாலும் 100% பேர் ஓட்டு போடல. ஓகேங்களா? அதாவது கிட்டத்தட்ட 17.32 கோடி பேர் தான் அப்போ வாக்காளர்கள் இருந்தாங்க. இப்போ 96 கோடி, அப்போ 17.32 கோடி தான் வாக்காளர்கள். இதில் கடந்த நம்ம 17வது மக்களவை தேர்தலில் கிட்டத்தட்ட 67% பேர் வாக்களிச்சாங்க. 67%. இந்த முறை இது இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, அதாவது 18வது மக்களவை தேர்தல் தான் இப்போ நடைபெற போகுது. அடுத்து, நாட்டில் எத்தனையாவது குடியரசு தினம் சமீபத்தில் கொண்டாடப்படுது? இதுக்கு சரியான ஆன்சர் உங்களுக்கே தெரியும், ஆப்ஷன் ஏ, 75வது குடியரசு தினம் தான் இப்போ கொண்டாடப்பட்டது. ஸோ மிகச்சிறப்பாக நாடு முழுவதும், நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்டது. ஸோ நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்ததுலேருந்து 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். 1, பத்ம விபூஷன் விருது யாருக்கு வழங்கப்படுது? பத்ம விபூஷணி முடிஞ்ச ஒரு 2 பேர் நீங்க டைப் பண்ணுங்க. அது பத்ம பூஷன் விருது யாருக்கு வழங்கப்படுது? 1, 2. 3வது கொஸ்டின், பத்மஸ்ரீ விருது
ஸ்ரீ விருது யாருக்கு வழங்கப்படுது? நீங்கள் முடிஞ்சால் இந்த 3 கொஷனுக்கு யாராவது ஒரு பேராவது முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.